தெனாலிராமன் கதைகளை இந்தியா பூராவிலும் பல மொழி பேசும் மக்களும் அறிவார்கள். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். வெகு நாட்களுக்கு முன் தெனாலி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற பெயர் உடையவன் வாழ்ந்து வந்தான். தெனாலி விஜயநகர பேரரசின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது. அதை கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். ராமன் மிகவும் புத்திசாலியான பையன், ஆனால் மிகவும் சோம்பேறி. ஒரு கோடை காலத்தில் மழை இல்லாததால் அக்கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது. பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாததால் வாடிப்போயின. அக்கிராம மக்கள் மிகவும் துன்புற்றனர். அந்த சமயத்தில் அவ்வூருக்கு ஒரு சந்நியாசி வந்தார். அவர் காலடி அவ்வூரில் பட்டதும் மழை பொழியத் தொடங்கியது. மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த சந்நியாசியை பெரிய மகான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லி மகிழ்ந்தார்கள். ஆனால் ராமன் இவற்றையெல்லாம் வேடிக்கையாக எண்ணி நகைத்தான். அந்த சந்நியாசிக்கு அதனால் கோபம் ஏற்படவில்லை. ஆனால் அவர் ராமன் எப்படியாவது திருந்த வேண்டும் என்று எண்ணினார். அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ராமனை அழைத்தார். என் பிரியமான மகனே, இதுவரை என் அறிவிற்கு எட்டியவரை உன்னை போன்ற சிறந்த அறிவுடையவனை நான் பார்த்ததே இல்லை. நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தருகிறேன். நீ அதை காளி கோவிலில் உள்ள காளியின் உருவச்சிலை முன்பு 1000 முறை சொல்லு. காளி உனக்கு முன் தோன்றி உன்னை ஆசீர்வதிப்பாள் என்றார். ராமனும் அவர் சொன்னபடி செய்தான். காளி அவன் முன் 1000 தலைகளுடன் தோன்றினாள். ராமன் காளியை ஒரு பார்வை பார்த்த பிறகு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று காளி தேவி கேட்டாள். அம்மா, எனக்கு ஒரு மூக்கும் 2 கைகளும் உள்ளன. ஆனால் சளி பிடித்தால் துடைப்பதற்கு 2 கைகள் போதாமல் மிகவும் சிரமப்படுகிறேன். உன்னுடைய 1000 மூக்குகளிலும் சளி பிடித்தால் நீ இவ்வாறு துன்பப்படுவாய் என்று கற்பனை செய்து சிரித்தேன் என்றான். மகாகாளி சிரித்துக்கொண்டே கூறினாள், நீ ஒரு விளையாட்டு பிள்ளையாக வேடிக்கையானவனாக இருக்கிறாய். நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இங்கே 2 கிண்ணங்கள் உள்ளன. ஒன்றில் அறிவு நிரம்பிய பால் உள்ளது, மற்றொன்றில் செல்வத்தை அதிகம் கொடுக்கும் பால் உள்ளது. நீ ஏதாவது ஒன்றை விருப்பமானதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றாள். ராமன் 2 கிண்ணங்களையும் பார்த்தான். அம்மா, நான் எவ்வாறு ருசித்து பார்க்காமல் கிண்ணங்களை தேர்ந்தெடுக்க முடியும்? நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி தர வேண்டும். தேர்ந்தெடுக்கும் முன் அவற்றை ருசி பார்க்க எனக்கு அனுமதி தர வேண்டும் என்றான். காளியும் அதற்கு ஒத்துக்கொண்டாள். அந்த அனுமதியை பயன்படுத்தி கொண்டு ராமன் அந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பாலை வேகமாக குடித்து விட்டான். காளி ராமன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று கோபம் கொண்டாள். தாயே, என்னை மன்னித்து விடு. செல்வமில்லாமல் படிப்பு மட்டும் இருந்து என்ன பயன்? அதனால் 2ஐயும் குடித்து விட்டேன் என்றான். மகாகாளி ராமனுடைய நேர்மையை பாராட்டி அவனை ஆசீர்வதித்தாள். அதிலிருந்து ராமனுடைய பேரும் புகழும் எங்கும் பரவியது. அது முதல் ராமன் தெனாலிராமன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டான். தெனாலிராமனின் சாதுரியத்தை இந்த கதை எடுத்து சொல்லுகின்றது. ராமனைப் போல் எல்லா சிறுவர்களும் புத்திசாலியாக திகழ வேண்டும்.